மாநில அரசு மாற்றிருக்கிறது. அதுபோன்று முன்னாள் படை வீரர்களுக்கான எமது கோரிக்கை ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. அதில் துணை முன்னாள் இராணுவ படை வீரர்களுக்கும் தமிழ்நாடு அரசின் இந்த சலுகைகள் பொருந்த வேண்டும் என்ற வேண்டுகோளை முன்வைக்கின்றேன். அதுபோன்று பல்வேறு நிலைகளில் அரசு துறைகளில் ஒப்பந்த அடிப்படையில் பணி செய்கின்ற செவிலியர்கள், ஆசிரியர்கள், கௌரவ பேராசிரியர் பெருமக்கள், தோட்டக்கலைத்துறை, வேளாண்மை துறையில் பணி செய்கின்றவர்கள் பணி நிரந்தரம் குறித்து அறிவிக்கப்பட வேண்டும் என்ற எமது வேண்டுகோள் இந்த அறிவிப்பில் இடம்பெறவில்லை. சம்பந்தப்பட்ட துறை மானிய கோரிக்கையின் போது இந்த துறைகளில் நீண்ட நாட்களாக பணிபுரிகின்ற அந்த ஒப்பந்த தொழிலாளர்களுக்கு காலைமுறை ஊதியம் வழங்கப்பட வேண்டும் என்ற எமது வேண்டுகோள் நிறைவேற்றப்பட வேண்டும் என்ற கருத்தை முன்வைக்கிறேன். பொதுவாக இந்த நிதிநிலை அறிக்கை தமிழ்நாடு அரசு லட்சக்கணக்கான கோடி ரூபாய் கடனில் இருந்தபோதும் இன்றைக்கு வரி வருவாயை அதிகப்படுத்தி நிதி மேலாண்மையை சிறப்பாக கையாண்டிருக்கிறது. ஒன்றிய அரசு தர வேண்டிய நிதி தர மறுத்திருக்கிறது பல்வேறு இயற்கை பேரிடர் காலங்களில். அதுபோன்று நம்முடைய மின்வாரியத்திற்கு செலுத்த வேண்டிய தொகை கிட்டத்தட்ட இந்த ஆண்டு 15,000 கோடிகளுக்கு மேல் இருக்கிறது. இதை சரி செய்வதற்கு ஒன்றிய அரசு உரிய நிதியை தராத காரணத்தினால் மாநில அரசே அதற்குரிய நிதியை செலவிட வேண்டிய ஒரு சூழலுக்கு தமிழ்நாடு நிதி நிலைமை தள்ளப்பட்டிருக்கிறது. ஆக இவற்றையெல்லாம் கருத்தில் கொள்ளுகின்ற போது லட்சக்கணக்கான கோடி கடனில் இருந்த ஒரு மாநில அரசு இன்றைக்கு வருவாய் பற்றாக்குறையை குறைத்து நிதி மேலாண்மை சிறப்பாக கையாண்டு இருக்கின்ற பழைய திட்டங்கள் தொடர்வதற்கும் ஒரு சில விரல் விட்டு எண்ணக்கூடிய புதிய திட்டங்களுக்கு நிதி ஒதுக்கிடும் என்பது பாராட்டுக்குரியது, வரவேற்புக்குரியதாக தமிழக வாழ்வுரிமை கட்சி தன்னுடைய கருத்தை பதிவு செய்கிறது. நன்றி, வணக்கம்.